இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கையாயிரு. மீகா 7:5 சொல்லுது, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாக இரு. அதாவது இந்த வசனத்துல 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். நம்முடைய நண்பர்களாக இருந்தாலுமே அவர்கள் மேலே முழுமையான நம்பிக்கை நாங்கள் வைக்கக்கூடாது. ஏனென்றால் எல்லோரும் மனிதர்களாக இருக்கிறபடியால் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் நண்பர்கள் மேலே நம்பிக்கை வைத்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் அது உடைக்கப்பட்டு விட்டுவிடும். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். எந்த விதமான ஒரு வழிகாட்டியையும் நாங்கள் முழுமையாக நம்ப முடியாது. அவர்கள் எங்களை ஏமாற்றலாம் அல்லது வேறு விதமான ஒரு பாதையை எங்களுக்கு காட்டலாம். 3வதாக இதில் சொல்லப்பட்டிருக்கு, உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாக இரு. இதற்கு வேதாகமத்தில் ஒரு நபரை குறித்து நாங்கள் பார்க்கலாம். அதாவது சிம்சோனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவருக்கு என்ன சம்பவித்ததென்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அவருடைய சக்தி எதில் இருக்குதென்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் எப்படி கேட்டும் அவர் முதலில் சொல்லவில்லை. இறுதியாக அவருடைய மடியில் படுத்துக்கொண்டு அவள் கேட்கும் பொழுது அவர் சொல்லிவிடுகிறார். அதற்கு பிற்பாடு அவர் எல்லாவற்றிலும் தோற்று போறார். எல்லாம் அவரை விட்டு போய்விடுகிறது. அப்படி நாங்கள் சிம்சோனை உதாரணமாக எடுத்து அவரை போல் இல்லாமல் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் சொல்லப்பட்டது போல எல்லோரும் மனிதர்கள் தான். முழுமையான நம்பிக்கையை, விசுவாசத்தை நாங்கள் மனிதர்கள் மேலே வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை உடைக்கப்பட்டு விடலாம். ஆனால் தேவன் மேலே வைக்கப்படுகிறதான நம்பிக்கையும் விசுவாசமும் ஒருபோதும் உடைக்கப்படுவதில்லை. Have a nice day.